நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, என்ன ஒரு அழகான பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சோல் வாஸ் மிஸ்ஸிங். கொஞ்சம் ஹஸ்க் ஜாஸ்தி இருக்குது வாய்ஸில். ஸோ கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ் இன்னும் வரமாட்டேங்கிறது, ஒரு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்கிறது. சில போர்ஷன்ஸில் அப்படி எனக்கு பட்டது. ஸோ இன்னும் அந்த சாங்கோட என்ன சொல்கிறது, அந்த அந்த சோலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போகணும். அப்போ தான் நீங்கள் பாடும்போது எங்களுக்கு அது வி மஸ்ட் பி ஏபிள் டு ஃபீல் தட் அந்த பெயின், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் தட் சாங் ஆஸ்க்ஸ் ஃபார்ல, அது எங்களுக்கு கிடைக்கணும். அது என்னமோ எனக்கு கிடைக்கல. பட் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ், பட் நாட் யுவர் பெஸ்ட். அவ்வளோ. ஓகே பார்வதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால நீங்கள் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சாங்கில் நிறைய ட்ரிக்கி சங்கதிஸ் இருக்குல்ல, அது கிறிஸ்பாக வந்தால் தான் அதுக்கு அழகு. அது கொஞ்சம் அங்கங்கே அவ்வளோ கிளாரிட்டி மிஸ் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்லிப் ஆகலை, பட்
கிளாரிட்டி கம்மியாக வந்தது. இன்னும் நல்ல கிறிஸ்பாக அதை வந்திருக்கலாம். பார்வதிக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட். மீதி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. லாஸ்ட் பல்லவியில் கொஞ்சம் ஒரு ஸ்ருதி அறியாதா அந்த இடத்துல, அவ்வளோதான். மீதி எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஒரு தத்துவ பாடல். தத்துவ பாடலுங்கும்போது அந்த லிரிக்ஸ் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நார்மலாக பார்வதி வந்து உனக்கு வந்து லிரிக்கல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாட்டி ஐ தாட் லிரிக்கல் கிளாரிட்டி வாஸ் தேர். எப்போதுமே உங்களுக்கு வர அந்த சங்கதி ஃபாஸ்ட்டாக வரும். அந்த சங்கதி வந்து அந்த ஸ்லோவாக அந்த அந்த நோட்ஸோடு வெயிட். பட் திஸ் இஸ் யுவர் ஸ்டைல். எனக்கு வந்து ஐ லைக் தட் ஸ்டைல். ஸோ ஐ எம் ஓகே வித் தட். மேலே போகும்போது அது தட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா அது. தட் இஸ் ஆல்சோ ஒன் யூஷுவல் திங் ஃபார் யூ. ஃபார் மீ இந்த பெர்ஃபார்மன்ஸ் உன்னி சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட் யுவர் பெஸ்ட் அஃப்கோர்ஸ். பட் இது டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் பார்வதிட்டிருந்து வி எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர் ஆல்வேஸ். ஓகே, குட் லக்.